2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. நெருங்கி வரப்போகுது. எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த கட்சிக்கு, யார் யார் வேட்பாளர்கள், என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ரிப்போர்ட் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தொகுத்து நிறைய கருத்துக்களை நம்ம வீடியோல முன் வச்சிருக்கிறோம். இப்போ சமீபத்துல கூட தாவேகா கட்சியில எவ்வளவு வழக்குகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, கிரிமினல் கேசஸ் பெண்டிங்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சியில இருக்கிறாங்க, யார் முதலிடம் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லே கூட பேசியிருந்தோம். அதுல எல்லா கட்சி பின்னாடியுமே வேட்பாளர்கள் பெயர்ல குற்ற பின்னணியோட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது 2021 விட இந்த முறை அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒரு கோட் உண்டு, லா பிரேக்கர்ஸ் லா மேக்கர்ஸா இருக்க முடியாது அப்படின்னு. அப்படி லா பிரேக்கர்ஸே இங்க வேட்பாளராக நிற்கும் போது குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய கிரிமினலாக இருக்கக்கூடிய குற்ற பின்னணியில இருந்து சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகளுக்கு இங்க வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அதே சமயம் குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேட்பாளராக இருக்கிறதுக்கு இங்க வாய்ப்புகள் கூடி இருக்கு. அதே சமயம் இங்க ஒரு கன்விக்டாக சாதாரண பொதுமக்கள் இருக்க ஒருத்தருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படின்றது நம்ம இந்தியால இல்ல. சட்டப்படி அது இல்லை அப்படின்ற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணி இப்போ உயர்நீதிமன்றம் அதை திருப்பியும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. கிரிமினல் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் கன்விக்டாக சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு மீண்டும் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பல வெளிநாடுகள்ல அதை அவங்களுக்கும் அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படின்றது இருக்கு. இந்தியாவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், நம்மளை ஆட்சி செய்ய போறவங்க யாரா இருக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஒரு ரைட் அப்படின்றது சிறை கைதிகளுக்கு இல்லை அப்படின்றத இங்க சட்ட ரீதியாக உயர் நீதிமன்றம் அதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க, ஏன் சிறை கைதிகள் வாக்களிக்கிறதுக்கான உரிமை இல்ல, என்னென்ன ரீசன்ஸ் அதுக்கு முன்வைக்கப்படுது, எந்தெந்த நாடுகள்ல இங்க சட்டப்படி உரிமை அங்க சிறை கைதிகளுக்கும் உரிமை கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல ஒரு முரணே பாத்தீங்கன்னா, குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டி போடலாம் தேர்தல்ல, ஆனா குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஆட்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம், இதுதான் ரியாலிட்டி. சோ இதுல என்ன பின்னணி இருக்கு அப்படின்றத விரிவா பார்ப்போம். பாகிஸ்தான் இப்போ இந்தியால இருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு தான். ஆனா பாகிஸ்தான்ல கூட குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில தான் குற்ற வழக்குகள்ல கைதாகி சிறையில இருப்போருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி குற்ற வழக்குகள்ல கைது செய்யப்பட்ட சிறை குற்றவாளிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்றத சென்னை உயர் நீதிமன்றம் மீண்டும் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஹரிநாடார் அப்படின்றவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர் தான். அவர் ஒரு மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறாரு. அவருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் வாக்களிக்கிற வேண்டிய உரிமை வேணும், நான் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை தரணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 62 உட்பிரிவு 5 படி சட்டப்பூர்வமா காவல்துறையில குற்ற பின்னணியில ஈடுபட்டு அதை அதிகாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணி சிறை தண்டனையில இருக்கிறவங்களுக்கு இங்க வாக்குரிமை இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கிற காரணத்தினால ஹரிநாடார் அவர்கள் போட்டிருந்த அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. அவர் இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாத ஒரு நிலை, அவர் கோரி இருக்கக்கூடிய அந்த ஒரு எனக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டது மோசடி வழக்கு. அதுல ஒரு குற்றவாளியாகவும் கன்விக்டாகவும் இருந்து சிறை தண்டனையில இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய ஓட்டு அப்படின்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவருடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு. ஆனா சில வெளிநாடுகள்ல சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் முழு வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க. அதுல ரொம்பவே அதிகமான வாக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன், அயர்லாந்து இந்த மாதிரி பல நாடுகள்ல சிறை கைதிகளுக்கும் வாக்களிக்கக்கூடிய அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தான், ஈரான், கானா, தென்னாப்பிரிக்கா, கென்யா இந்த நாடுகள்லயும் சிறை கைதிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படின்றது இருக்கு. சிறை கைதிகள் வாக்களிக்க கூடாது, அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள்னு சில விஷயத்த சொல்றாங்க. கைதிகள் வாக்குச்சாவடிகளுக்கு அழைச்சிட்டு அவங்க திருப்பி கொண்டு போய் திரும்ப சிறையில கஸ்டடியில வைக்கிறது அப்படின்றதுல நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படின்றத சுட்டி காமிக்கிறாங்க. பாதுகாப்பு நடைமுறைகள் மிக முக்கியமான காரணமா சொல்லியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி சேஃப்டி அப்படின்றது இல்லை, அதுக்கு நிறைய ஒரு மேன் பவரும் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும், ஃபினான்ஷியலாகவும் கவர்மெண்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. கூடுதல் பாதுகாப்பு செலவினங்கள், நிர்வாக சிரமங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கருத்துல கொண்டு இந்த மாதிரி இங்க சிறையில் கைது பண்ணப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை கொண்டு அவங்கள வாக்கு அளிக்க வைக்கிறது அப்படின்றதுல
பல மேட்டர்ஸ் பின்னாடி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிதான் இந்த காரணங்களை வைத்து தான் அவங்களுக்கான அந்த வாக்குரிமை அப்படின்றது மறுக்கப்படுது. ஜனநாயகத்துல மக்கள் தான் முதன்மையானவர்கள், மக்களுக்கு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினால வாக்களிக்கக்கூடிய உரிமை இங்க சிட்டிசனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்கு அப்படின்னு நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க மனித உரிமை அமைப்புகளும் வந்து அதை வலியுறுத்துறாங்க. அவங்க குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுடைய அடிப்படை கடமையால ஒண்ணு யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு அந்த உரிமையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி மனித உரிமை அமைப்புகளும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகம் 2023ஆம் ஆண்டு தெரிவித்திருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் சிறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இவர்கள்ல குற்றம் நிரூபிக்கப்படாம சிறையில இருக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இருப்பாங்க இல்லையா, விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்க வந்து போடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்கப்படாம இன்னும் கன்விக்டாவே வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் சிறையில இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் வாக்குரிமை அப்படின்றது மறுக்கப்படுது. ஜாமீன்ல வெளியில வந்திருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து வாக்களிக்கிறதுக்கான உரிமையானது இருக்கு. குற்றமா செய்து கன்விக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்றது இல்ல. இந்த சூழல்ல சட்ட ரீதியாக சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதித்துவம் 62(5) படி சிறை குற்றவாளிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கலாமா, வாக்களிக்க கூடாதா? உங்க பார்வை என்ன? இங்க வந்து நான் சொன்ன மாதிரி லா பிரேக்கர்ஸே வந்து லா மேக்கர்ஸாக போறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னா இவங்க ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கலாமா, வாக்களிக்க கூடாதா? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.